இந்த வாழ்க்கையிலே ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களோட தவற கண்டுபிடிக்கிறது தான். ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட குறைகள நம்ம யோசிச்சு சரி பண்ணிக்கிறது தான். நமக்கு தெரியும் நம்ம செய்றது தவறுன்ட்டு. ஆனா நம்மளோட தவற திருத்திக்காம, அதுல மத்தவங்க கிட்ட என்ன குறைய கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சு, அவன் மேல ஒரு குறைய சொல்றது தான் இன்னைக்கு இருக்க ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். அத சரி செஞ்சாலே நம்மளோட வாழ்க்கையில ரொம்பவே நிம்மதியாவும், சந்தோஷமாவும் நம்மளால வாழ முடியும். அத விளக்குறதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு அழகான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அமைதிய தேடி ஒரு கிராமப்புற பயணத்துல 4 நண்பர்கள் போயிட்டுருக்காங்க. இரவு நேரம் ஆகுற சமயத்துல அந்த 4 நண்பர்களும் அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அவங்க தங்குறதுக்கான ஏற்ற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த 4 நண்பர்களுமே அமர்ந்து அந்த இடத்துல எந்த ஒரு தேவையில்லாத சலனத்தையும் உருவாக்காம அமைதியா தியானம் செய்யணுங்கிற ஒரு முடிவோட அந்த இடத்துல அமர்ந்துட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக இருட்டுமே அந்த இடத்துல அதிகமா இருக்கு. அப்போ ஒரு நண்பன் எழுந்து போய் மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறாங்க. அந்த மெழுகுவர்த்தியை பார்த்துக்கிட்டே தியானம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முடிவா இருந்தது. இந்த இடத்துல என்ன நடந்தாலும் எதுவா இருந்தாலும் யாருமே பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவோட அங்க உட்கார்ந்துட்டாங்க. இரவு நேரம் ஆக ஆக அந்த இடத்துல ரொம்பவே சில்லுன்னு காற்று வீச ஆரம்பிக்குது. மெழுகுவர்த்தியும் அணைய ஆரம்பிக்குது. அதோட நெருப்பு அலை பாஞ்சிட்டே இருக்கு. அது அணையறதா இவங்களுக்கு தோணுது. அதனால அங்க இருந்த முதல் நண்பன் என்ன சொன்னான் அப்படின்னா, அடடா மெழுகுவர்த்தி அணையற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்த 2வது நண்பனோ, நம்ம மௌனமா தியானம் செய்யலாம்னு முடிவு பண்ணி தான் உட்கார்ந்தோம். நீ ஏன் அதுக்குள்ள பேசின அப்படின்னு சொல்லி அவங்களோட குறைய கண்டுபிடிச்சு சொல்றாங்க. 3வது நண்பன் சொல்றான், நீங்க 2 பேருமே எதுக்காக நம்ம இங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சோமோ அத மறந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல கோவப்படுறாங்க. 4வது நண்பன் சொல்றாங்க, அப்பாடா நான் மட்டும் தான் இதுல ஜெயிச்சேன். நீங்க 3 பேருமே பேசிட்டீங்க. நான் மட்டும் தான் பேசாம அமைதியா இருந்து இந்த மௌனத்த நான் கடைபிடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. இப்போ கவனிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு நண்பனும் ஒவ்வொரு காரணத்துக்காக அந்த இடத்துல அவங்களோட மௌனத்தையும், தியானத்தையும் கலைச்சிடுறாங்க. இதுல முதல் நண்பன் எதனால அவனோட தியானத்த கலைச்சான் அப்படின்னா, தன்னோட முக்கியத்துவம் வாய்ந்தது தியானம் தான் அப்படிங்கறத மறந்துட்டு அந்த மெழுகுவர்த்தி எரியிறது மேல தன்னோட கவனத்தை செலுத்தினதுனால அவங்களோட தியானத்தை கலைச்சிடுறாங்க. 2வது நண்பனோ இன்னொருத்தர் விதியை பின்பற்ற மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சு அந்த தியானத்தை கலைச்சிடுறாங்க. 3வது நண்பனோ அவங்க 2 பேர் மேலயும் கோவப்பட்டு தன்னோட தியானத்தையும் மௌனத்தையும் கலைச்சிடுறாங்க. 4வது நண்பனோ ஆகச்சிறந்த விஷயம் தற்பெருமையினால நான் தான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ற தற்பெருமையினால அவங்களோட தியானத்தை கலைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல 4 பேருமே தவறு செஞ்சிடறாங்க. அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத மறந்து தேவையில்லாத விஷயங்கள்லயும் தேவையில்லாத சில சிந்தனையிலும் கவனம் செலுத்தி அவங்களோட தியானத்தையும் அழகான மௌனத்தையும் அவங்க இழந்துடுறாங்க. இன்னைக்கு ரொம்பவே யதார்த்தமா இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் அடுத்தவங்களோட தவற கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. மற்றவர்களை மட்டும்தான் குறை கூறுறதுக்கு முனைந்து வராங்க. ஆனா அவங்களோட தவறுகளை என்னைக்குமே உணர ரொம்பவே மறுக்கிறாங்க. அந்த குணம் கொண்ட ஒவ்வொருத்தரும் நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விரலால இன்னொருத்தரை கை காட்டுனீங்க அப்படின்னா மற்ற 3 விரல்களும் உங்களதான் கை காமிக்குது. நீங்க மற்றவங்களை திருத்தணும், குறை சொல்லணும்னு நீங்க முனையும் போது அதை விட 3 மடங்கு உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை நீங்க திருத்திக்கணும் அப்படிங்கறத சுட்டி காட்டுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இயல்பாவே நம்ம மற்றவர்களோட தவறுகளை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்மளோட தவறுகளை சரி செஞ்சு அது மேல கவனம் செலுத்தினாலே தேவையில்லாத வாழ்க்கையில வர பல சண்டைகள் பல பிரச்சனைகளை நாம நீக்கிடலாம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, மற்றவர்கள் யாரையுமே நாம விரைவா இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல எந்த ஒரு எண்ணங்களையும் திணிக்க கூடாது. அதுக்கு பதிலா நீங்க எந்த அளவுக்கு உங்களை சரி செஞ்சுக்கணும், உங்களோட வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் உங்களோட எண்ணம் இருக்கணும். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.